வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்கு, உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கம்மல் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். 2 நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸுன்னு நினைக்கிறேன், கிளாஸ் பீடுன்னு நினைக்கிறேன், பிளாஸ்டிக் கிடையாது. க்ரீன் கலரும் பிங்க் கலரும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன். 0.5 எடுத்திருக்கேன். நான் சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரிங் டைப் இயரிங் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக அந்த பீட்ஸை வந்து ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து அது கோக்க வரவே இல்லை. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வேணுன்ற அளவு 2 பீட்ஸும் மிக்ஸ் பண்ணி கோர்த்து எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இதே மாதிரி கம்மல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது கிறிஸ்டல் பீட்ஸில் பண்ணியிருந்தேன். இது வந்து சுகர் பீட்ஸ் மட்டும்தான் வித்தியாசம். கம்மல் மேக்கிங் வந்து ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஒரே கேஜ் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லாயிருக்கும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு மெத்தட்லேயும் பண்ணலாம், டபுள் கலர்லேயும் பண்ணலாம். நம்ம அதாவது 2 லேயர் வரா மாதிரி பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கம்மல் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்ஸ் கோக்க வேண்டியது இருக்கும். நான் வந்து எண்டை கட் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு தேவைப்படுன்னு தெரியாது, அதனால எண்டை கட் பண்ணவே இல்லை. அப்படி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணேன் நான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேப் பண்ணப்போ நிற்கவே இல்லை, லூஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் கட் பண்ணிவிட்டு முதல்லேருந்து டைட்டாக சுற்றினேன் நான். ஃபஸ்ட்டு அந்த 3 லேயர் கரெக்டாக சுற்றிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம கரெக்டாக நிற்கும், ஸ்டிஃபாக இருக்கும், சுற்றுறதும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப் இல்லாமல் சுற்றணும். கொஞ்சம் கூட கேப்பே வரக்கூடாது. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி சுற்றணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக பிடிச்சி சுற்ற வேண்டியது பாருங்கள். பீட்ஸ் வேறு ரொம்ப குட்டி குட்டியாக, அதை டைட்டாக பிடிச்சி சுற்றவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் எண்ட் ஃபினிஷ் பண்ணுறதும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்க வேண்டியதான். அதை சுற்றிட்டு அந்த ஒயரை ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து அந்த ஒயரை வந்து இன்னொரு சுற்றி எடுக்கிறோம்ல, அதுக்கு உள்ளே விட்டு நாட் போடுற மாதிரி இழுத்து விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் வராது. அந்த மாதிரி 2 முறை பண்ணணும். பாருங்கள், அது உள்ளே விட்டு டைட்டாக இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கழட்டிக்கிட்டு வராது. அதை பண்ணிவிட்டு அதை நீட்டாக அழுத்தி விட்டுருங்க. ஃபினிஷிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அப்போ தான் கம்மல் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா டைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே செட்டில் ஆகிடும். இப்போ வந்து அதை இன்னொரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
பாருங்கள். கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து வெளில வரவே வராது. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக கம் கூட அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கம்மல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கம்மல் மேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதையும் மேக் பண்ணுறதை எடுத்துகிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் மேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கம்மல் மேக் பண்ணியிருப்பேன். அது வேணுன்றங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மெத்தட் தான், உங்களுக்கு பீட்ஸ் தான் வேறு. கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், டாடா, பாய். இந்து யூடியூப்புக்கும் இந்து சேனலுக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்னொரு போயிடலாம் சார். தி இந்து தமிழ் நான் ப்ராம்ப்ட் பண்ணிட்டேன் சார். சரி பண்ணுங்க. தி இந்து தமிழ் யூடியூப் சேனலுக்கு, இந்த இந்து தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.